வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. தந்தை வகையாக இருக்கட்டும், உறவினர் வகையாக இருக்கட்டும், நிறைய சிக்கல்கள், நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. உடல் ஆரோக்கியத்தில் கூட ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரீதியாக மருத்துவ செலவுங்கிறது ஏற்பட்டிருக்கும். இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றமாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. தொடங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இது வரைக்கும் தடைகள் ஏற்படுறது, மனது ரீதியாக ஒரு மனசஞ்சலத்தை ஏற்பட்டிருக்கும். இனி நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் துளங்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே கூடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். தொடர்ந்து சனி பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானத்தில் வலுவடை செய்கிறார். இதனால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி தொழில் ரீதியாக ஒரு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. புதிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு, புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அதாவது சுயதொழில் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் நல்ல மாற்றம் கிடைக்க இருக்குது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம். இது வரைக்குமே உறவினர் வகையில் சின்ன சின்ன மனசாபம் ஏற்படுறதுனால குடும்ப ரீதியாக கூட அந்த பாதிப்பு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. குடும்பத்தில் நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதால ஒரு அந்யோன்யங்கிறது இருந்திருக்காது. இனி கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்க நம்பிக்கையோடு இருந்த விஷயங்கள் எல்லாமே சில தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. மனசுல ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை கடந்து வந்திருப்பீங்க. இனி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல நல்ல மாற்றம், தீர்மான விஷயமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி சேமிப்போட ஒரு தாக்கத்தை உணர்ந்திருக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை செயல்பட்டு வாங்க. இதனால அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நன்மைகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நாளுமே தேடி வரும். தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதால தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சிக்கிட்டு சில திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இருப்பாங்க. கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிக ஈடுபாடு கொண்டு செயல்படுவாங்க. ஒரு பொது காரியமாக இருந்தாலும் சரி, தன்னோட குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, வந்தோம் போனும் இல்லாமல் எல்லா வேலையும் முன்னே நின்று செய்யக்கூடிய குணம் இருக்கும். எந்த விஷயமும் தனக்குன்னு இவங்க ஏற்படுத்திக்கிட்டு சாதிக்க துடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கூட இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களோட வாழ்வுங்கிறது எப்போதுமே முன்னேறுங்கிறது தான் இவங்களுடைய சித்தாந்தமாகவே இருக்குது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியசாலிங்க. எதுலையுமே சாதுரியமாக செயல்படுங்கிற ஒரு குணம் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பேசக்கூடிய திறமை பொறுத்த வரைக்குமே இவங்க மற்றவங்களை கவர்ந்துழுக்கிற மாதிரி தான் இவங்களுடைய வார்த்தைங்கிறது எப்போதும் அமைஞ்சிருக்கும். முன்பின்னாடி பழக்கில்லாத நபராக இருந்தாலும் சரி, இவங்களுடைய பேச்சு திறமையாலேயே இவங்க மற்றவங்களை வசிப்படுத்தக்கூடிய தன்மை அமைஞ்சிடும். அதே மாதிரி புதியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு விருந்தாளி மாதிரி இவங்க கவனிச்சுக்க கொள்ளக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இதனால இவங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் எதிரிகள்ங்கிறது எப்போதும் இவங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நண்பர்கள் ரீதியாக இருக்கட்டும், உறவினர்கள் ரீதியாக இருக்கட்டும், இவங்க எப்போதுமே எந்த சூழ்நிலையும் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக தான் இருக்கும். இனிமையான வார்த்தைகள் எப்போதும் தொடர்ந்துட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்கிற சூழ்நிலை தான் இந்த காலம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். அப்பப்போ கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலுமே அதை நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு. வேலை ரீதியாக கூட உங்களுக்கு இந்த காலத்தில் நல்ல மாற்றம் வர இருக்குது. வர வேண்டிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு தன்னால் வந்து சேருன்னு சொல்லலாம். எதிர்காலத்தை மனசில் கொண்டு நீங்கள் இந்த காலத்தில் நிறைய திட்டங்களை செயல்படுத்தணும்னு நினைப்பீங்க. சேமிக்கக்கூடிய பழக்கம் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுத்துறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மன நிம்மதிங்கிறது இது வரைக்குமே குறைவுங்கிறது ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து உறவினர் வகையில் நிறைய மனசாபம் ஏற்படுறது, நண்பர் வகையில் கூட நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கஷ்டம், ஒரு பிணக்குங்கிறது நீங்கள் கூட நேரம். பிள்ளைகள் ரீதியாக கூட நாளுமே உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரோம். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் கிடைக்கும். இதனால மனசில் ஒரு நிம்மதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே சூரிய பகவான் உங்கள் ராசியில் 4ஆம் இடத்துல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதாவது அலுப்பு சலுப்பு இல்லாமல் உழைச்சிட்டு வர பாருங்கள். இதனால ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஆடம்பர செலவும் இல்லாமல் இந்த காலத்தில் செய்யாதீங்க. தொடர்ந்து சிக்கன நடவடிக்கையில் ஈடுபடுறது நல்லது. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்க பாருங்கள்.
வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பெற போகிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பொருட்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இதனால உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே நோய் தொந்தரவுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். இனி படிப்படியாக ஒரு மருத்துவ செலவுங்கிறது உங்களுக்கு நீங்கக்கூடிய நேரம். வியாபார ரீதியாக வாடிக்கையாளரோட மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் பெற போகிறீங்க. குடும்ப பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் வெளியில் காட்டிக்க வேண்டாம். மூன்றாம் நபர்களுடைய தலையிட்ட உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருந்துட்டாவே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுங்கிறது சிறப்பானு சொல்லலாம். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக குடும்பத்தை விட்டு வெளியிடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமையலாம். உறவினர் மத்தியில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் செல்வாக்குங்கிறது கூடி வரும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக ரிஷபராசி அன்புகள் கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மற்றவங்களுடைய தலையீட்டை இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி நீங்களுமே மற்றவங்க விஷயத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் தலையிடுறதை தவிர்த்துட்டு வந்தாவே போதும். நிறைய பேர் இந்த காலத்தில் உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்க. இருந்தாலும் அவங்க எல்லாரும் உங்களை பிரச்சனையில் சிக்கலில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க. மொத்தத்தில் ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றம், உடல் ஆரோக்கியத்தில் படிப்படியாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப வகையிலுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை செயல்படுத்துறது நல்லது. அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்களும் சரி, கொஞ்சம் அனுசரிப்பு தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா இந்த காலம் 7 நாட்களுக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அவசர முடிவு எடுக்கணும்னு தான் உங்கள் மனசு தூண்டும். வீண் வாக்குவாதத்தை இந்த காலத்தில் நீங்கள் தவிர்த்துட்டு வரதும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உறவினர் வகையில் சரி, கொஞ்சம் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது தான் இந்த காலத்தில் நல்லது. வீண் அலைச்சலுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலுமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வரைய வேண்டிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்தே சேரும்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் மனசில் வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி படிச்சுட்டு வாங்க. இதனால ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடைமைகளுக்கு பொறுத்த வரைக்குமே உத்தியோக ரீதியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ வீண் அலைச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் முடிவில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஊழியர்களை பொறுத்த வரைக்குமே சக ஊழியர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கொடுப்பாங்க. இதனால் மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே 2 பேருமே மனம் விட்டு பேசிக்கிறது நல்லது. இதனால குடும்பத்தில் ஒற்றுமைங்கிறது ஏற்படும். முக்கியமாக குடும்ப விஷயத்தை இந்த காலத்தில் மற்றவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கறத தவிர்த்துட்டு வர பாருங்க. குழந்தைகளோட முன்னேற்றத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. குழந்தைகள் இந்த காலத்தில் உங்கள் மனம் மகிழ்படி நடந்துக்குவாங்க. உறவினர்கள் நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கவனமாக பேசி பழகிட்டு வர பாருங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா பண உதவியும் இந்த காலத்தில் கிடைக்கும். அப்பப்போ உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஒரு சிலருக்கு காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீணான தலைவலி, சில நேரங்களில் வீட்டில் சின்ன சின்ன சண்டை கலகம், அதே மாதிரி அண்டை வீட்டாரோட சண்டைன்னு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. யாருடைய தூண்டுதலுக்குமே இந்த காலத்தில் செவி சாய்க்காதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரம் காட்டாதீங்க. வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே நல்ல விதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்குன்னு சொல்லலாம். மிருகஷீரிடம் 1, 2 பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்குமே தடைப்பட்டு இருந்த விஷயம் எல்லாமே இனி உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட அந்த குறைபாடு கூட நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொருள் வழங்குறது உங்களுக்கு சிறந்திருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சியான தருணங்கிறது இனி தொடரும். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து பேச்சில் இனிமையை கொண்டுட்டு வாங்க. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வழிபாடு செய்கிறது நல்லது. சிவன் கோவிலும் அங்கே இருக்கக்கூடிய நந்தி பகவானையும் சேர்த்தே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நாளுமே ஏற்படும். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசில் நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கிறது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல பலனை பெற போகிறீங்க. தொடர்ந்து வேலை ரீதியாக கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனை நாளுமே பெற முடியும். ரொம்ப நாளாகவே கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட இனி கடனை ஒரு பகுதியை நீங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்பு, கடன் படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து உங்களுக்கு பல நல்ல மாற்றம் ஏற்பட போகுது.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மட்டும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வீட்டு மனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். சுபகாரியம் நடக்கிறதுல ஏற்பட்டிருந்த தடைங்கிறது இனி நீங்கும். தொடர்ந்து வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல்